ஐயா ரஜினிகாந்த், அண்ணன் சத்யராஜ், எங்கள் அண்ணன் சரத்குமார், விஜயகாந்த் எல்லாரும் பங்கேற்று பேசினாங்க. அப்போ நானும் பேசினேன் அதில். அப்போ அது அந்த நேரலையில் நாட்டில் பார்த்துட்டு எங்கள் அண்ணன் நடேசனன் மூலமாக தான் தொடர்பு கொள்வாங்க. அவங்க தான் அரசியல் பிரிவு செயலாளர். அந்த அரசியல் பிரிவு தலைவர் மூலமாக எனக்கு தொடர்பு வரும்போது, தம்பி நான் அந்த மாதிரி இந்த காவிரிக்கு போராடின மாதிரி ஒரு போர் நிறுத்தம் கேட்டு ஒரு இது கேட்டு இதே திரைத்துறை சார்ந்து ஒரு போராட்டத்தை செய்ய முடியாதா என்று உங்கள் அண்ணன் விரும்புகிறாங்க, கேட்குறாங்க அப்படின்னோடனே நீங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறாங்க அண்ணன் அப்படின்னோடனே சரி அப்படின்னு எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது எங்கள் அண்ணன் சரத்குமார் தான். அவங்க தான் நடிகர் சங்கத்தில் பொறுப்பில் இருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிற உங்கள் சீமான் இல்லை, இப்போ ஒரு நன்கு அறியப்பட்ட ஒரு மகனாக இருக்கேன். அப்போல்லாம் சாதாரண இயக்குனர் தான். அப்போ எங்கள் அண்ணன் தியாகராயனரில் ஒரு நட்சத்திர விடுதியில் படப்பிடிப்பில் இருக்காங்க. அப்போ போகும்போது இந்த மாதிரி சீமான் வந்திருக்குன்னு சொல்கிறார் உதவியாளர், வர சொல்லு அப்படின்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன்னே, இந்த மாதிரி இருக்குது சூழல், நம்ம ஒரு போராட்டத்தை காவிரி நதிநீருக்கு செஞ்ச மாதிரி நம்ம செய்யணும். அப்படியா இருங்க அப்படின்னு உடனே ஒரு அழைப்பு போகுது. அழைப்பு யாருக்கு போகுதுன்னா, அது ஒலி பெருக்கியில் போட்டிருக்காரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல ஸ்பீக் ஃபோனில் போட்டிருக்காரு. அந்த ஸ்பீக்கர் ஃபோனில் போடும்போது அங்கேருந்து ஒரு குரல் வருது. அது அண்ணன் ராதா ரவி. அது சொல்லு சரத்தே, ரவி இந்த மாதிரி சீமா வந்திருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஈழத்தில் நம்ம மக்களுக்கு இருக்கிற ஒரு போராட்டம் பண்ணி, நம்ம ஒரு போராட்டம் பண்ணி இந்த போரை நிப்பாட்ட சொல்லி கோரிக்கை வைக்கணும்னு சொல்கிறாரு. நான் தாராளமாக செஞ்சிடலாம் சரத்தே, பண்ணிடுவோம் அப்படின்னு. அந்த ஈடுபாடு ஒரு நடிகர்னா பெரியவாறு ஈழத்தில் இருக்கிற படுகொலை நிறுத்தி சொல்லி கையெழுத்து போடாமல் போன தலைவர் நடிகர்களுக்கு மத்தியில் எங்கள் அண்ணன் எனக்கு அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இப்போ 18 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால் அவர் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நான் சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, நம்ம செய்வோன்ட்டு. அப்புறம் எங்கள் அப்பா பாரதிராஜாட்ட பேசினேன். இப்போ நடிகர் ராமேஸ்வரத்தில் வைக்கும்போது பெரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு போராட்டம் ரெண்டாக பிரியும் போது அப்போ அங்கேருந்து திருப்பி எனக்கு அழைப்பு வருது. இப்போ போராட்டம் ரெண்டாக பிரியுதே, அதனால் பரவாயில்லையாண்ணா அண்ணா, ஒரே நோக்கத்துக்காக 2 இடங்களில் 2 நாள் போராட்டம் நடக்கிறது நமக்கு வலுச்சேர்க்கும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம் எங்கள் அப்பா பாரதிராஜா தலைமையில், இங்கே அண்ணன் சரத்குமார் தலைமையில் சென்னையில் ஒரு கூட்டம். அந்த ராமேஸ்வரத்தில் நடந்ததில் நான் பேசி, அதான் உங்களுக்கு தெரியும், நான் சிறைப்படுத்தப்பட்டேன். அப்புறம் தொடர்ச்சியாக சிறைப்படுத்தப்பட்டு என்னுடைய பாதையும் பயணமும் திரும்பிடுச்சு. அதில் நான் எங்கள் அண்ணன் வெறும் நடிகனாக இல்லை, அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்மானமிக்க தமிழன் என்கிற இன உணர்வும் மான உணர்வும் அந்த தமிழ் ரத்தமும் அவருக்கு இருந்ததை நான் பார்த்ததிலிருந்து ஒரு இனம் தெரியாத ஒரு பாசம். 2வது, எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் அதை 100 விழுக்காடு நேர்த்தியாக செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒருவன் என்னுடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். பர்ஃபெக்ஷன் டு த கோர். சொல்றார் பாருங்க, எந்த ஒரு மனிதனின் நல்லதற்கும் கெட்டதற்கும் முதல் மனிதனாக நிற்கக்கூடிய மனித மாண்பு கொண்ட பண்பாளன் நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். நடிகரை தள்ளுங்க, எல்லாரும் நடிப்பான். ஆனால் அதை தாண்டி மனிதம் என்கிற புனிதத்தை போற்றுகிற ஒருத்தர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள். எந்த சூழ்நிலையில் என்னுடைய அப்பா பாரதிராஜா அவர்கள் இறந்து விட்டார்கள். அதிகாலையில் நான் முதல்ல போய் நின்னபோது ஒரு அழைப்பு. அடுத்ததாக வந்தது அவருடைய உயிருக்கு இனியவர் ராதிகா அவர்கள் வர்றாங்க. வரும்போது அவங்க வந்தோடனே இவர் அண்ணன்ட்டு அழைப்பு வருது. அப்போ என்கிட்ட பேசுகிறாரு, நான் இந்த மாதிரி வர முடியல, ஒரு கெடுவாய்ப்பாக வேறு ஒரு நாட்டில் இருக்கிறேன், நீங்கள் இருந்து பார்த்துக்கிறங்க அப்படி. ஒவ்வொரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அழைச்சி பேசி அவர் காட்டிய ஆர்வம், அந்த ஈடுபாடும் இன்றும் என் மனதில் அப்படியே இருக்குது. அது எல்லா மனிதனும் ஏதோ ஒப்புக்கிற விசாரித்தா போச்சு அப்படின்னு நிற்கலை. அது எல்லா மனிதருக்கும் வராது, எல்லாருக்கும் வராது. ஆனால் ஒரு மனித மாண்பு கொண்ட ஒரு மகத்தான மகனால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பல இடங்களில் அவருடைய மனைவியினுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் தான் நிற்கிறோம், நான், எங்கள் அண்ணன், அங்கே கராத்தேன்னு 3 பேர் தான் நிற்கிறோம். 3 பேர் நின்று அந்த காரியங்களை செய்தோம். அப்போ எந்த ஒரு இடத்திலையும் ஒரு மனிதனின் மகிழ்ச்சியான தருணம், துயரமான தருணத்திலையும் முதலாளாக நிற்கிற ஒரு மகன் இந்த மண்ணில் உண்டென்றால் நடிகன் என்பதை தாண்டி என்னுடைய அண்ணன் சரத்குமார் அவர்கள் தான். அதுதான் இங்கே எல்லாரையும் கட்சி தாண்டி, கொள்கை கோட்பாடு தாண்டி அவருக்கு அருகில் உட்கார வைத்திருக்கிறது. காரணம் இதுதான். அதனால இந்த விழாவில் பங்கேற்ற என்னுடைய பெற்றோர்கள் எப்போதும் போல அவர் மேல் நீங்கள் பேரன்பு வைக்க வேண்டும். என் உயிர் தம்பி தங்கைகள் அவரை நடிகர் என்பதை தாண்டி இவ்வளவு தூரம் அவர் சாதித்ததற்கு காரணம் என்ன?
அவர் இந்த உயரத்தை தொற்றிருப்பதற்கு அவர் கொடுத்த விலையை, அவர் பட்ட துயரங்கள், அவர் பட்ட அவமானங்கள், அவர் பட்ட காயங்கள், கஷ்டங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் வியப்பும் வரும். அவரை நீங்கள் ஒரு முன்மாதிரியாக, ஆங்கிலத்தில் ரோல் மாடல் என்று சொல்வார்கள், அப்படி எடுத்துக்கொள்ளும். சாதாரணமாக வந்துடல, திடீர்னு வந்து உட்கார்ந்துடல. அவ்வளவு உழைப்பை கொடுத்து இன்றைக்கும் அவர் யாரிடம் இன்றைக்கு தேடி தேடி அவர்களுக்கு வாய்ப்பு வருகிறது என்றால் தன்னுடைய உடலை அவர் பேணி பாதுகாத்ததின் பொருட்டு எந்த கதாபாத்திரத்துக்கு இன்னைக்கு தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்திருக்கு இந்த ஜனநாயகன் படம், இந்த ஜனநாயகத்தின் உண்மையான பதிப்பு வந்து பகவந்த் கேசரி. அந்த பகவந்த் கேசரியில் சிறைத்துறை அதிகாரியாக எங்கள் அண்ணன் நடிச்சிருப்பாங்க. எங்கள் அண்ணனுடைய பொண்ணை தான் அங்கே பாலகிருஷ்ணா வளர்ப்பார். அதான் கதை. அவர் தான் மூல காரணம் அந்த படத்தில், தெலுங்கு பதிப்பில். எல்லா மொழியிலையும் ஒருத்தன் சொல்கிறான், தமிழ்நாட்டிலே உங்கள் அண்ணன் தாங்க இந்தியாவிலே பிஸியாக 42 படம் நடிக்கிறாருங்க, 42 படம் நடிக்கிறாரு அப்படின்னு. உண்மையில நடிக்கிறாப்புல, எல்லா மொழியிலையும் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அதனால அதுக்கிடையில் அரசியலும் செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல. அரசியலை விட்டு வேணா நம்ம கூட நடிச்சுட்டு போகலாம். அரசியல் வந்து மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ஒன்று தான். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது வானமே இல்லாத பூமியில் வாழப்போகிறேன் என்பதற்கு ஒப்பானது. உங்கள் வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது அரசு. அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசு இயல். அதனால தான் இந்த அரசு இயலை அறிவியல், புவியியல் போல, உயிரியல், வேதியியல் போல இது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு என் உயிர் தம்பி தங்கைகள் இந்த அரசியலை அணுக வேண்டும். வரிசையில் நின்று வாக்கு செலுத்துவதல்ல, வருங்கால தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது அரசியல் என்ற புரிதலோடு நீங்கள் வர வேண்டும். இங்கே விரும்பியவர்கள் எல்லாம், இங்கே பேசியவர்கள் எல்லாம் விரும்பியது போல எதிர்கால தமிழகத்திற்கு மிகச்சரியான ஒரு தலைமையும் ஆகச்சிறந்த ஆட்சியும் இந்த நிலத்தில் உருவாகும். அதை நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். இது ஒன்றும் கடைசி தேர்தல் அல்ல, இதோட முடிந்து போவதும் அல்ல. நம்பிக்கை கொண்டவர்கள், நல்லவர்கள், நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள், பெரும் தலைவர்கள் எல்லாம் இங்கே இருந்திருக்கிறார்கள். இப்போ நாங்களெல்லாம் வெல்லலை, தேர்தலில் தான் தோற்றிருக்கிறோம். ஆனால் கொள்கை கோட்பாட்டில் எங்களை விட உறுதியானவர்கள், வெற்றி கொண்டவர்கள் இந்த நிலத்தில் எவனும் இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு வெல்லுவோம், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வெல்லுவோம்.